ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரானியில் ஹாலோவின் மோடு விளையாட போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். டே 1. இந்த கேமில் என்னன்னே தெரில, கலராக இருக்குது. நமக்கு கண்ணில் ப்ராப்ளமா இல்லை கேமே இப்படி தானான்னு தெரில. ஒருவேளை ஹாலோவின் மோடுனோன்னு கலராக. இது என்னது? இது தர்பூசணியா? பார்க்க டெரராக இருக்குது. நம்மளே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. வாங்க அடித்து பிடிச்சி நம்ம காருக்கு வந்தாச்சு. கிளவி நம்மளை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கு. தாய் கிளவி நம்ம இது தந்து எப்படியா எஸ்கேப் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கார் உள்ளே அந்த போயிடுச்சு தாய் கிளவி. வாங்க வெளியில் இறங்கலாம். இது உள்ளேயும் ஒன்றும் இல்லை. இந்த வருது மறுபடியும் கிளவி வந்துருச்சு. அப்படியே ஒளிஞ்சிக்கோங்க. என்னடா இது கிளவி கேப்லாம் போட்டிருக்கு, கையில் ஏதோ ஸ்டிக்கு வேறு வச்சுருக்கு. ஓ ஓடு 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 ஓடு, எப்படியா தப்பிச்சிரு. ஓடுறா ஓடுறா ஓடுறா, எங்கேயுமே நிற்கக்கூடாது, அப்படியே ஓடினே இருக்கிறோம். இது என்னடா அது எலி ஓடுது, காலை வேலை கடிச்சு வச்சுட்டு. எலி வேறு நம்ம காலை கடிச்சிட்டு வா ஒளிஞ்சிக்கலாம். இப்போ என்ன செய்யணும் தெரியலையே, எலி வேறு காலை கடிச்சிருச்சு. நம்ம நடக்கிறது வேறு கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே. வாங்க மெதுவாக போகலாம். கால் நொண்டி நொண்டி தான். ஐயோ கிளவி வந்துருச்சு. ஐயோ தப்பிக்க முடியாதளவு மாட்டிக்கிட்டோமே. இன்றைக்கி அநேகமாக கிளவி தாடி தான். இந்தா வந்துருச்சு. தூக்கு, அவ்வளோதான். வாங்க டே 2க்கு போகிறோம். என்ன எல்லாமே இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது. தர்பூசணி ஒன்று நம்மளை முறைச்சி பார்க்குது. கிளவி வேறு கேப்லாம் போட்டு சுற்றுது. என்னன்னு தெரில. வாங்க மெதுவாக போகலாம். கிளவி வேறு அங்கங்கே ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு நமக்கு. இதில் ஏதோ இருக்குது. கார் பேட்ரி. இது என்னது? இது யாரும் நம்ம மூஞ்சில் துப்பிட்டாங்க போல இருக்க. இது யாருன்னு தெரில. வாங்க நமக்கு அடித்து பிடிச்சி கன் கிடச்சிருச்சு. இனிமேல் கிளவியை போட்டு தள்ளலாம். இந்த தர்பூசணி வேறு போகிற இடத்துலலாம் வச்சுருக்காங்க. இது யார்? அது எலும்புக்கூடு புதுசாக இருக்குது. இவன் தான் நம்மளை துப்பிட்டு போகிறானா? கிளவி சொல்கிறா. எலும்புக்கூடு தலைவன் வேறு மூஞ்சில் துப்பிட்டானே. சரி தொடச்சி போட்டு போவோம். நம்ம துடைக்காததா. இந்த ஒரு இது கிடச்சிருக்கு நம்ம காருக்கு வைக்கிறது. வாங்க இன்ஜின் பார்ட் சீக்கிரமாக ஓடி போய் காரில் வைக்கலாம். கிளவி எந்திக்கிறதுக்குள்ளே. கிளவி இப்போ தான் அடித்து போத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம கீழே கொண்டு போய் இதை வச்சிடலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். எலும்பு கூடலாம் வேறு இருக்குது இந்த லெவலில். அதை எப்படி சுடுறதுன்னு தெரியலை. சரி இன்ஜின் பார்ட் வச்சாச்சு. இனிமேல் போயிட்டு கன் எடுப்போம். ஏன்னா கிளவி எந்திரிச்சு வந்துடும். இதோ நமக்கு டீசல் கிடச்சிருக்கு. இது கீழே எடுத்து போட்டு வைப்போம். வாங்க சீக்கிரமாக போகலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தர்பூசணி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கானுங்க. இது என்னோட அது வழி அடைச்சி வச்சுருக்கானுங்க. இங்கேயும் போக மாட்டேங்க, அங்கேயும் போக மாட்டேங்குது. சரி நம்ம கிளவி வரும்னா நம்ம எஸ்கேப் ஆகும். வாங்க மேலே போகலாம். கிளவி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. இது என்னடா எலிலாம் ஓடுது, எலும்பு கூட இருக்குது. இந்த லெவலே வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிலந்தி வீட்டில் கூடு கட்டி வச்சுருக்குது. சரி வாங்க கன் எடுத்துரும். கிளவி வரும்னா. கிளவி எங்கேருந்து வருதுன்னே தெரில. உள்ளே வேறு எலும்பு கூடு வேறு இருக்குது. இந்த ஒரு எலும்பு கூடு நம்மளை பார்த்து சிரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிராணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். வருதா? கிளவியை காணுமே. இந்தா வருது கிளவி. ஆமாம் வா கிளவி. துமிழ் சுத்தாச்சு. இது என்னடா சிலந்தி பூச்சிலாம் வந்து போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவலில் நம்மளை பயமுறுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எலும்புக்கூடு, கிராணி, இந்த தர்பூசணி, மண்டவோடலாம் கூட எலும்பு வந்தால் வருது பாருங்கள். இதை சுட்டு பார்ப்போம். இது என்னடா சாவே இல்லை, நம்ம துப்பின்னு தான் போகுது. இது நம்மளை துப்புரைக்குனே வந்திருக்கும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலில் நம்ம இதுகிட்ட துப்பு வாங்கி தான் நம்ம கேமை முடிக்கணும் போல இருக்குது. சரி ஒரு கர்ச்சீப்பை கையில் வச்சுக்குவோம் மூஞ்ச துடைக்கிறதுக்கு. இது பின்னாடியே போய் சுட்டு தள்ளலாம். இந்த தர்பூசணியை கூட சுட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம பார்த்து சிரிச்சுனே இருக்குது. இந்த எலும்பு கூட சிரிக்குது. இதையும் சுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை சுட்டாலும் அது சாக மாட்டேங்குது. பதிலுக்கு இவன் தான் நம்மளை துப்பின்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இதோட நம்ம 4 தடவை துப்பு வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? ஸ்பேர் பிளக் கிடச்சிருக்கு. வாங்க நம்ம போய்கிட்டே இருப்போம். கன்று எப்போவும் கையிலே வச்சுக்குவோம். ஏன்னா கிளவி எப்போ எந்திரிச்சு வருதுன்னே தெரியாது. அதனால் கன்று கையில் வச்சுக்கலாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஒரு மண்டவோடு வர சிரியுது. காக்கா இருக்குது. காக்காவை சுற்று போட்டுடலாமா? நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. காக்காவை போட்டு தெளியிடலாமா பேசாமல்? தர்பூசணியை சுட்டாலும் போக மாட்டேங்குது. காக்காவே சுட்டுருவோம். சாவு காக்கா. செத்து பறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கிடச்சிருச்சு ரிமோட் கண்ட்ரோல். எலி வேறு ஓடுது. எலியை துரத்து. உள்ளே ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே தான் அந்த எலி கிடக்குது. வாங்க நம்ம மேலே போகலாம். அது வேறு நம்ம காலை கடிச்சு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் இது வேறு வந்து தரேன். துப்பு, நீ துப்பினே போ, நம்மளை வழிவிடு. நம்ம போயிட்டு ஏதாவது டோரை ஓப்பன் பண்ணலாம். கிளவி வருதான்னு பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. கிளவி இப்போ வந்துடும். இந்த மண்டவோடு வேறு போயினே இருக்கிறோம். இந்தா இது வேறு சிலந்தி வேறு கடிக்குது, எலி கடிக்குது, எல்லாமே நம்மளை கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். போய் நம்ம கன் எடுப்போம். எப்போ கன்று அப்படியே தான் இருக்குது. நமக்கு வேறு கன்னுக்கு இது போடணும் போல இருக்க, கன் டோட்டா போடணும் போல். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளவி எப்போத்தில் ரெடி ஆகலாம். வாங்க போய் ஒரு புல்லட் அங்கே கீழே இருந்துச்சு, அதை எடுத்துக்கலாம். வேகமாக எடுத்தாச்சு. இனிமேல் இந்த புல்லட்டை வச்சு கிளவி எங்கேருந்து வருதுன்னு பார்த்து போட்டு தள்ள வேண்டியதான். இதில் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த கேப்பில் அடுத்த ஏதாவது பொருள் தரலாம். வருதான்னு பார்ப்போம். கிளவி ஓடிவா, எங்கே இருக்கிற? ஐ கேன் see you, where are you? நீ மட்டும்தான் பாடுவியா? நாங்களும் பாடுவோம். எங்கே இந்த கிளவியை காணும்? இவ்வளோ பாட்டு பாடியும் ஆளை காணும். வந்துக்கிட்டு இருக்கோ? இந்தா வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ மட்டும்தான் பாடுவியா கிளவி? நானும் தான். துமில் சுத்தல். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தொல்லை இல்லை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இதில் ஓப்பன் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். செயின் கட்டர் கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம கட் பண்ணி விடலாம். நம்ம இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணுறதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த கிராணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீனில் உள்ள ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்